உனக்கு அறிவு இருக்கோ? படிச்சவ தானே நீ, முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க. இது எல்லாம் உன்னாலதான். உன்னாலதான் என் வாழ்க்கையே இந்த மாதிரி ஆச்சு. நீ அவனை எனக்கு தாலி கட்ட வச்சு என் லைஃபே அழிச்சிட்ட. தனா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ நல்லா இருக்கணும் தான் நான் அப்படி செஞ்சேன் தானா. தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. நான் உன்னை சொந்த அக்காவா நினைச்சு, ஆனா நீ எனக்கே துரோகம் பண்ணிட்ட. இப்போ கார்த்திக்கும் ரொம்ப மாறிட்டாரு. ஒரு பக்கம் அவரை டார்ச்சர் பண்றாரு, இன்னொரு பக்கம் வீட்டுல எனக்கு பிடிக்காத வாழ்க்கை. இப்படி பிடிக்காத வாழ்க்கை வாழறதுக்கு செத்தே போயிடலாம். தனா, நீ செத்து போறதுனால உனக்கு எந்த தீர்வும் கிடைக்காது. இப்ப நீ சாக போறதுனால உன் குடும்பம், உன்னை நம்பி இருக்கிறவங்களுடைய நிலைமை எல்லாம் யோசிச்சுப்பா. பெரியப்பா பெரியம்மா என்ன ஆவாங்கன்னு யோசிச்சியா? முதல்ல நீ என் கூட வா. நீ எழுதி வச்ச லெட்டர் படிச்சுட்டு பெரியம்மா அங்க பயந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரு நாள் அவங்க இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாத்திருக்கியா? ஏன் தானா இப்படி வந்து இந்த மாதிரி வேலையில பண்ணிட்டு இருக்க? ஒழுங்க வா. முதல்ல வா, வீட்டுக்கு போலாம். எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம். வா. நான் வர மாட்டேன், விடு. எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா என் உயிரை எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நான் ஒரே அடியா போறேன். இனிமே அவ வருவான நம்பிக்கை இல்ல. அவளை ஏன் வழிக்கு கொண்டு வரணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அந்த வீடியோவை காட்டி மிரட்டணும். இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நீ என் பண்ண வீட்டுக்கு வந்தே ஆகணும். அப்படி நீ வரலன்னா நீயும் நானும் அன்னைக்கு ஹோட்டலுக்கு போனோமே, அப்ப நீ ட்ரெஸ் மாத்தும் போது உனக்கே தெரியாம உன்னை வீடியோ எடுத்து வச்சிருக்க. அந்த வீடியோவை நாளைக்கு காலையில இந்த ஊரே பாக்குற மாதிரி சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிடுவேன். நான் நல்லா இருக்கமா. தனா எங்க இருக்கா? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தூங்கிட்டு இருக்கா. இவ என்ன திடீர்னு வந்திருக்கா? தப்பா இருக்கே. ஒருவேளை அந்த கார்த்திக் இவளை பார்த்து ஏதாவது பேசியிருப்பானோ? நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே போறேன். சரி உட்காரு, நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. மாயா, தனாவை கொஞ்சம் எழுப்புறியா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்னு சொல்லு, நான் வர சொல்றேன். இல்ல, அது வந்து பர்சனலா பேசணும். நானே சொல்லிடுறேன். நீ உண்மையை சொல்லு ரேகா. அந்த கார்த்திக் உன்கிட்ட ஏதாவது பேசினானா? சொல்லு ரேகா, அவன் ஏதாவது உன்கிட்ட பேசினானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
அவரு தனா கிட்ட பேட்மிண்டன் விஷயமா பேசணும்னு சொன்னாரு. அதான் இந்த லெட்டர் அவகிட்ட கொடுக்க சொன்னாரு. சரி, அதை என்கிட்ட கொடு, நான் தனா கிட்ட கொடுத்துடுறேன். இல்ல, இத நான் தனா கிட்டே கொடுத்துடுறேன். இப்ப அந்த லெட்டர் என்கிட்ட கொடுக்க போறியா இல்லையா? ஆ, ரேகா, லெட்டர் கொடு. அம்மா கிட்ட சொல்லிடு மாயா, எனக்கு காஃபிலாம் வேண்டாம், நான் கிளம்புறேன். சரி. என்ன இது? எல்லாம் உண்மையும் எழுதி இப்படி ஒரு லெட்டர் ரெடி பண்ணிருக்கான். இவனை இப்படியே விட்டோம்னா என் தங்கச்சி நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். ரேகா நில்லு. ஒரு நிமிஷம் இரு. சொல்லு மாயா. எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லு மாயா, என்ன பண்ணணும்? கார்த்திக் கிட்ட போய் தனா கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டேன். அவ படிச்சு பார்த்துட்டு நீ சொன்ன டைமுக்கு நான் அங்க வந்துடுறேன்னு சொன்னான்னு சொல்லிடு.